அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 9ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். யோசுவாவின் பெரிய தவறு, இவர்களுடைய தவறுக்கும் கிபியோனிடத்தில் அடைந்த தோல்விக்கும் அந்த வஞ்சனை தந்திரத்துக்கும் தங்களை விற்று போட்டதனுடைய காரணம், ஆண்டவரிடத்தில் விசாரிக்கவில்லை, தேவனிடத்தில் விசாரிக்கவில்லைன்னா ஜெபிக்கவில்லை. அதன் விளைவு இந்த ஒரு பெரிய தோல்வியை யோசுவா சந்தித்தார். அவசரப்பட்டு எடுத்த முடிவு கிபியோனியரிடத்திலே உடன்படிக்கை செய்தது. எதிரிகளிடத்திலே உடன்படிக்கை செய்த இந்த விஷயம் அவசரப்பட்டு எடுத்த முடிவு. அவங்கள பார்த்துட்டு வெளி தோற்றத்தை பார்த்து அவசரப்பட்டு ஜெபம் பண்ணாம தேவனிடத்துல விசாரிக்காமல் முடிவு எடுத்ததின் விளைவு இவர்கள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து பிரமாணத்தையே மீறிவிட்டார்கள்னா ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும் பாருங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இவர்கள் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடந்தார். 2 கொரிந்தியர் 5:6 பவுல் எழுதுவார், நீங்களும் நானும் விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள், ஆகவே விசுவாசித்து நடக்கிறவங்க தரிசித்து கிடையாது. யோசுவா ஜனங்களும் வெளி தோற்றத்தை பார்த்தாங்க, தூரத்திலிருந்து வர போல் இருக்கிறான், பழைய வஸ்திரம், பழைய பாதரட்சை, பழைய சாப்பாடு, ஆக பழைய ரெட்டு எல்லாம் பழசா இருக்கு. வெளி தோற்றத்தை பார்த்து நம்பிட்டாங்க. அதே போலத்தான் இன்னைக்கு அநேகர் விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து நடக்கிறோம். விசுவாசியமே இல்லை, பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நம்பி ஏமாந்து போயிடுறோம். திருமண வாழ்க்கையிலும் சரி, வாலிப சகோதரர் கவனிக்கணும். ஆக நீ வெளி தோற்றத்தை பார்த்து, அழக பார்த்து, அந்தஸ்தை பார்த்து அநேக சந்தர்ப்பங்களிலே விசுவாசித்து நடக்காமல் ஆக தரிசித்து நடக்கிற விளைவு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு கெட்டு போய் கிடக்கிறது. கண்ணீரோடுக்கிறார். விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். ஆகவே விசுவாசித்து ஆண்டவர் நம்பி செயல்படுது. இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. யோசுவாவை போல ஒரு வஞ்சனைக்குள்ள சிக்கிக் கொள்ளாதிருங்கள். நல்ல ஜெபம் பண்ணி அவர் ஆலோசனை கேட்டு தேவ சித்தப்படி நடக்க வேண்டும். இல்லைன்னா சில நேரத்தில் தேவ சித்தத்தை தேவ ஜனம் மீறுவதற்கு சாத்தான் விட்டு விட்டு காத்திருப்பான். அது ஒரு தந்திரங்க. நமக்கு எல்லாம் சாதகமா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் சாத்தான் தேவ சித்தத்தை நீங்க மீறுவது அறிந்து அமைதியா இருப்பான். ஆகவே தான் சொன்னேன், தேவ பிள்ளைகள் அவன் தந்திரங்களை அறியாத அல்லவே, கவனமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.